மிஸ்டர் எடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. சித்த வைத்தியத்துல மட்டும்தான் எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வு இருக்கு. தீர்வுனா என்ன? அந்த நோயை குணப்படுத்துகிற ஆற்றல், அதாவது கண்ட்ரோல் கிடையாது, நோயே இல்லாம பண்ணிடும். அது எந்த நோயா இருந்தாலும் சரிதான். நீங்க ஐடியா பண்ணிட்டு எனக்கு போன் அடிச்சு கேளுங்க, ஐயா இந்த நோயை குணப்படுத்த முடியுமா? முடியும். எந்த நோயை நீங்க சொன்னாலும் குணப்படுத்த முடியும். சரி, இப்ப இதுலதான் நான் ரொம்ப குண்டா இருக்கேன் சார், ஃபேட்டி லிவர் வந்துருச்சு சார், நான் டியூட்டிக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன அந்த வெயிட் வாட்டி வளவெடுக்குது சார், ஒரே இதுக்கு நான் வாழ்க்கையில லூட்டியா வாழ முடியல சார், இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா சொல்லுங்க சார், சிறு மருந்து சொல்லுங்க சார். இப்ப சொல்றேன் கேட்டுங்க. 100 கிலோ எடையா இருந்தாலும் சரி, 150 கிலோ நீங்க இருந்தாலும் சரிதான், அதை குறைப்பதற்கு எளிய முறை ஒன்று சொல்றேன். இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கையில சிறப்பா இருக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி நைட்டே வச்சிருங்க. எலுமிச்சம்பழ சாரை கீழே புழிஞ்சு விட்டுறணும். அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, எலுமிச்சம்பழ சாரை பயன்படுத்தக்கூடாது. இந்த எலுமிச்சம்பழத்தோட தோல் இருக்குல்ல, இதை பூரா வெட்டிக்கணும். கொடை ஆரஞ்சு அப்படின்னு ஒரு ஆரஞ்சு இருக்கு, மதுரை இது நம்முடைய கொடைக்கானல்ல நிறைய சாப்பிடு, அதனாலதான் கொடை ஆரஞ்சுன்னு அதுக்கு பேர். கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதை கமலா பழம், கமலா ஆரஞ்சு. அதோடைய தோலையும் எடுத்துக்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் போட்டு 1/2 லிட்டர் தண்ணியில வேக விட்டுறணும். அப்படியே வேற ஒன்றும் இல்லை, தோடத்தான் போட்டு வேக வைக்கணும். வேக விட நல்லா வெந்துடும். அது ஒரு வகையான கசப்போட புளிப்பு சேர்ந்த ஒரு வகையான கசப்போட அது இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இத வெறும் வயிற்றுல இதை வேக விட்டுட்டு இதுல கொஞ்சோண்டு இஞ்சிச்சாறு, 2 ஸ்பூன் இஞ்சிச்சாறு அதுல, அவ்வளவுதான். 3 கல் உப்பு போட்டுறணும் அதுல. சார் உப்பு போட்டா உடம்பு உப்பாதா சார்? இதெல்லாம் கேட்கவே கூடாது இடையில உள்ள வந்துக்கிட்டு, புரியுதா? ஒரு மருந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் உள்ள தலையை விட்டுக்கிட்டு உங்க சிந்தனையெல்லாம் உள்ள கொண்டாந்து பரப்பக்கூடாது. மருத்துவர் சொல்றாருன்னா திருத்திக்கணும், என்னைய திருத்திட்டு இருக்கக்கூடாது உள்ள வந்துக்கிட்டு, சரியா? அதில் உப்பு போடலாமாங்கிறது, அப்புறம் சக்கரை போடலாம், மெல்ல மெல்ல தப்பு பண்றதுக்கே வழிவகுக்க கூடாது. இதுதான் மருந்து. என்னது? கொடை ஆரஞ்சுடைய தோல், எலுமிச்சம்பழத்துடைய தோல், ஒரே ஒரு பழத்தோட தோல் தான், ரெண்டுமே, அவ்வளவுதான். இதுக்கு மேல தேவையே கிடையாது. நல்லா வேக விட்டு கொதிக்க விட்டுருங்க. 1/2 லிட்டர்லாம் தேவையில்லை, ஒரு 300 ml போதும். 300 ml 150 ml மாத்துங்க. அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுலயும் 100 ml போதும் நீங்க குடிக்கிறதுக்கு. 100 ml மட்டும் காலையில குடிங்க, குடிச்சிருங்க, அவ்வளவுதான். இதுதான் மருந்து, காலை மருந்து. என்ன சார் சாப்பிட்றது? சாப்பாடுலாம் எப்படி சார்? எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் ஆகாது, உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்வீட்லாம் தொட்டவே கூடாது. அந்த கடையில் இருக்க ஸ்வீட்டு, பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் தொடவே கூடாது. கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் மாமிச உணவுகள் எதுவுமே ஆகாது, அதாவது என்வி ஐட்டங்கள் ஆகவே ஆகாது. இப்படி சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. நீங்க பாவக்காய் அகத்திக்கீரையை தவிர என்ன வேணாலும் சாப்பிடுங்க. டிஃபன், தோசை, இட்லி, அது இது, பூரினா எண்ணெயில பொரிச்சது ஆகாது, அதை பார்த்துங்க. அந்த பூரியை அவாய்ட் பண்ணிட்டு வேற அந்த சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சரியா? எண்ணெய் மட்டும் கூடாது. அப்புறம் மதிய சாப்பாடுல உடம்பு இழைக்கணும்ல, அதான வழி உங்களுக்கு, வேற ஒண்ணுமே தேவையில்லை. மதியம் இந்த லெமன் இருக்குல்ல, லெமன் புளிஞ்சது இருக்குல்ல, லெமன் ஜூஸ் கம்பல்சரியா இருக்கணும் மதிய சாப்பாட்டுல. லெமன் ஜூஸ் இல்லாம மதிய சாப்பாடு இல்லை அப்படிங்கிற. காலையில லெமனுடைய தோல், மத்தியானம் லெமன் ஜூஸ் இருக்கணும். லெமன் ஜூஸ்னா கடையில வாங்கி சாப்பிடலாமா சார்? சர்க்கரை போட்டு லெமன் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏறும், உப்பு போட்டு லெமன் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இளைக்கும். ஆக ஒரு பழம் லெமன் புளிஞ்சு ஜூஸ் ஆக்கி மதிய சாப்பாட்டை சாப்பிடணும். இது இரவு படுக்கைக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்க இரவு உணவு உட்கொள்ளக்கூடாது. என்ன உணவு உட்கொள்ளணும்? 7 மணிக்கு சாப்பிடலன்னா தூக்கம் வராது சார், கஞ்சி சோறு மட்டும்தான் நீங்க குடிக்கணும்.
பச்சரிசி கஞ்சி அப்படியே கஞ்சியாக மாற்றி அதில் என்னென்ன வெள்ளைப்பூண்டு கம்பல்சரியாக சேர்க்கணும். வெள்ளைப்பூண்டை நல்லா சேர்க்கணும், நிறைய சேர்க்கணும். வெள்ளைப்பூண்டை போட்டு இரவு பச்சரிசி கஞ்சி சாப்பாடு தாங்க டெய்லியும். இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க. 3 நாள் சார், 3 நாள் 1 கிலோ எடை குறையுதா மட்டும் பாருங்க. 3 நாளில் 1 கிலோ எடை குறையுமா சார்? இன்னொரு விஷயம் இதில் நல்லா சொல்லிருக்கேன், இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஐட்டம் இருந்து உங்களுக்கு எடை குறையுதா மட்டும் பாருங்க. அது 3 நாளில் ஏன் குறையுதுன்னு சொல்றேன்னு தெரியுமா? அனுபவ ரீதியான உண்மை அது. அதே மாதிரி 1 மாதம் தொடர்ந்து 48 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு 6 பேக் வைக்கிற அளவுக்கு உடம்பு வந்துடும் சார். அப்புறம் வேண்டானா விட்டுருங்க, அவ்வளோதான். சரியா? இது எளிய முறை. அப்போ இதில் வேற என்ன சார் சாப்பிட்லான்னா, இப்போ தான் வர்றேன் விஷயத்துக்கு. தெம்பு வேணும் உங்களுக்கு. டயர்ட்னஸ் சில பேர்த்துக்கு வந்துடும். இந்த சுகர் நோயாளிகளாம் டயர்டு வரும். பெருசாக உப்பி இருப்பாங்க, சுகர் இருக்கும். பெரிய குண்டான ஆட்களுக்கும் உப்பின ஆட்கள்லாம் இருக்காங்க. அதாவது சுகர் நோயாளிகளே குண்டானவங்களாம் இருக்காங்க. பொதுவாகவே சொல்லிடுறேன், எல்லாத்துக்குமே தேவைப்படும். கொள்ளு இருக்கு பார்த்தீங்களா, கொள்ளு. இதை வறுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ கொள்ளு ரசம் கொள்ளுங்கிறது எப்படின்னா தண்ணியில் போட்டு ஜூஸ் மாதிரி. இப்போ பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் சாப்பிடுவீங்களா, அது மாதிரி இந்த கொள்ளையும் நீங்கள் சாப்பிடுங்க. இடையில நீங்கள் டீ மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அல்லது இந்த வறுத்த பவுடரோட உப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் லேசாக, ரொம்பலாம் தேவை கிடையாது, லேசாக நல்லெண்ணெய் விட்டுக்கணும், ஒரு சொட்டு. அப்படி விட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு நல்லெண்ணெய் விட்டு கொள்ளு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். இந்த நல்லெண்ணெயில் கொள்ளு ரசம் வைக்க சொல்லியும் சாப்பிட்லாம். தொடர்ந்து கொள்ளு உடம்புல சேர்த்துக்கணும். சும்மா வேக வச்சு கூட திங்கலாம் நீங்கள். இது சாப்பிட்டு வரும்போது டெய்லியும் 200 கிராம் கொள்ளு உங்களுக்குள்ள போயிடணும், எந்த ரூபத்திலையும். எழுதி வச்சுங்க. 48 நாள் 400 கிலோ நீங்கள் இருந்தால் கூட 48 நாளில் 100, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ காணாமல் போயிடும். அப்போ 120 கிலோ நான் இருக்கேன் அப்படின்னா 80 கிலோக்கு வந்துடுவீங்க 48 நாளில், எக்ஸசைஸே இல்லாமல். அதுதான் உங்கள் பெரிய பியூட்டி, அதில் ஆச்சரியமே அதுதான். எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் உடல் குறைந்து விடும். ஆக மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஆகவே தந்திரம் சொல்லிவிட்டேன். விடாமல் சரியாக செய்து, நெறியாக செய்து, சரியாக உங்களுடைய உடலை குறைத்து கொண்டு மெலிதாக வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.